லூமினோ இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் ஐபிஓ வந்திருக்காங்க. இந்த நிறுவனத்தில வந்து என்னென்னலாம் செய்றாங்க? இந்த ஐபிஓல அப்ளை பண்ணலாமா? வேணாவா? அப்ளை பண்ணா நமக்கு எவ்வளோ லிஸ்டிங் கெயின் கிடைக்கும்? அப்படிங்கிற முழு டீட்டெயில நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபுல் வீடியோவ முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐபிஓ டீட்டெயில் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நிறுவனத்தோட தகவல்கள பார்த்தலாம். லூமினஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனங்கிறது கொல்கத்தாவ தலைமையிடமாக கொண்ட நிறுவனம். மின்சாரம் மற்றும் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் துறைக்கு தேவையான கேபிள்ஸு, கண்டக்டர்ஸு, ஒயரு இதெல்லாமே வந்து தயாரிச்சு குடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன், ரயில்வே எலக்ட்ரிஃபிகேஷன், சோலார் ப்ராஜெக்ட்ஸு, இஹெச்வி சப்ஸ்டேஷன் போன்ற இபிஎஸ் திட்டங்கள்லயும் வந்து செயல்பட்டுட்டு வராங்க. ஹவுரால மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வந்து இருக்கு. இப்ப இந்த நிறுவனத்தோட சாதகங்கள பார்த்தலாம். பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குரோத் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. இந்தியா முழுவதும் வந்து எலக்ட்ரிசிட்டி டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன், ரயில்வே எலக்ட்ரிஃபிகேஷன், ரெனியூவபிள் எனர்ஜி போன்ற துறைகள்ல வந்து முதலீடு வந்து ரொம்பவே வந்து அதிகரிச்சுட்டு வர்றது ஒரு சாதகமா பார்க்கப்படுது. ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட் குரோத் வந்து நல்லாவே இருக்கு. 2024ல வந்து 1407 கோடியா இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா 2041 கோடியா வந்து வளர்ந்திருக்கு. பேட்டும் வந்து 160 கோடியா வளர்ந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இன்டகிரேட்டட் இபிஎஸ் மாடல்ல வந்து இந்த நிறுவனம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. கேபிள்ஸ், கண்டக்டர் மேனுஃபேக்சருடன் இபிஎஸ் ப்ராஜெக்ட்களும் இருப்பதனால ப்ராஜெக்ட்ஸ் பிட்டிங் மற்றும் எக்ஸிகியூஷன்ல காம்படிஷன் அட்வான்டேஜ் வந்து கிடைக்கலாம். 4வது முக்கியமான அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஐபிஓ பணத்தை வந்து நம்ம கடனம் குறைக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ ப்ரொசீட் கணிசமான தொகையை வந்து பாரோயிங் ரீபேமெண்ட்டுக்காக நாங்க பயன்படுத்த போறோம் அப்படின்னு இந்த நிறுவனம் சொல்லியிருக்கு. இதனால வந்து எதிர்காலத்துல வந்து பினான்சியல் காஸ்ட் வந்து குறைக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு அட்வான்டேஜா பார்க்கப்படுது. இந்த நிறுவனம் இந்தியா மட்டும் இல்ல யுஎஸ்ஏ, நேபாள், பங்களாதேஷ், கென்யா போன்ற நாடுகள்லயும் வந்து வலுவான கஸ்டமர்ஸை வந்து வச்சிருக்காங்க. இது வந்து இந்த நிறுவனத்துக்கு ஒரு அட்வான்டேஜா பார்க்கப்படுது. மைனஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து கடன் வந்து அதிகரிச்சு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். 2024ல வந்து சுமார் வந்து 41 கோடி இருந்தது வந்து இப்ப கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 419 கோடியா வந்து உயர்ந்து அது 2026ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 384 கோடியா வந்து இருக்கு. ஐபிஓ மூலமா வந்து டெப்ட குறைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் வந்து டெப்ட் அதிகமா இருக்குங்கிறது ஒரு மைனஸா பார்க்கப்படுது. 2வது முக்கியமான மைனஸ்னு பார்த்தீங்கன்னா கமாடிட்டி பிரைஸ் ரிஸ்க் தான். அலுமினியம் வந்து இந்த நிறுவனத்துக்கு ரா மெட்டீரியலா இருக்கனால அதோட பிரைஸ் வந்து ஏறுச்சுன்னா இந்த நிறுவனத்தோட ப்ராஃபிட் வந்து அடி வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இபிஎஸ் பிசினஸ் எக்ஸிகியூஷன் ரிஸ்க் இருக்கு. லார்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ல ப்ராஜெக்ட் டிலே, காஸ்ட் ஓவர் ரன் மற்றும் பேமெண்ட் ரிசீவல் டிலே போன்ற ரிஸ்க்கும் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 4வது முக்கியமான ரிஸ்க்னு பார்த்தீங்கன்னா ஐபிஓல ஆஃபர் ஃபார் சேல் இருக்கு. கிட்டத்தட்ட 200 கோடி வந்து ஆஃபர் ஃபார் சேல்ல வருது. இந்த அமௌண்ட் வந்து டைரக்டா வந்து நிறுவனத்துக்கு போகாது. ஏற்கனவே முதலீடு பண்ணவங்களுக்கு தான் இந்த காசு வந்து போகும். இப்போ வாங்க ஐபிஓ டேபிள் பார்த்தலாம். ஐபிஓ டேபிள பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் 27ஆம் தேதி ஐபிஓ ஓபன் ஆகி ஆகஸ்ட் 31ஆம் தேதி க்ளோஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அலாட்மெண்ட்ங்கிறது செப்டம்பர் 1ஆம் தேதி கிடைக்கும். ரீஃபண்டுங்கிறது செப்டம்பர் 2ஆம் தேதி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஷேர் கிரெடிட் ஆகிறது அதே செப்டம்பர் 2ஆம் தேதி கிரெடிட் ஆயிடும். லிஸ்டிங்ங்கிறது ஆகஸ்ட் 3ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. ஐபிஓ டீடைல பொறுத்தவரை ஃபேஸ் வேல்யூ வந்து ₹5 இருக்கு. பிரைஸ் பேண்ட் வந்து ₹78 இருந்து ₹82 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. குறைஞ்சது ஒரு லாட்டுக்கு நீங்க 182 ஷேரை வந்து வாங்குற மாதிரி இருக்கும். லிஸ்டிங் வந்து பிஎஸ்சி, என்எஸ்சி ரெண்டுத்துலயுமே லிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து 8 கோடி ஷேர் வந்து இஷ்யூ ஆகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து மொத்தமா வந்து 700 கோடி வந்து ஐபிஓ வருது. ஃப்ரெஷ் இஷ்யூவா மட்டும் 500 கோடியும், ஆஃபர் ஃபார் சேல் முறையில் வந்து 200 கோடியும் வருது. ஃப்ரெஷ் இஷ்யூல மட்டும் 6 கோடி ஷேரும், ஆஃபர் ஃபார் சேல்ல 2.5 கோடி ஷேரும் வந்து வருது. லாட் சைஸை பொறுத்தவரை ரீட்டைலர் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு லாட் வரையும் அப்ளை பண்ணலாம். அப்படி பார்த்தீங்கன்னா 182 ஷேருக்கு ₹14,924 குறைஞ்சபட்சம் நீங்க முதலீடு பண்ற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 13 லாட் வரை அப்ளை பண்ண முடியும். அப்ப 2366 ஷேருக்கு ₹1,92,012 நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுவே நீங்க HNI கஸ்டமரா இருந்தீங்கன்னா மினிமம் 14 லாட் வாங்கணும். அப்ப 2548 ஷேருக்கு ₹2,08,936 வந்து நீங்க முதலீடு பண்ற மாதிரி இருக்கும். ரிசர்வேஷனை பொறுத்தவரை ரீட்டைலுக்கு வந்து 35% வந்து நெட் ஆஃபரா கொடுத்திருக்காங்க. மொத்த இஷ்யூல வந்து 35% வந்து ரீட்டைலர் வந்து அப்ளை பண்ண முடியும். கம்பெனியோட பினான்சியல்ஸும் எடுத்துட்டீங்கன்னா அசட் வந்து நல்லாவே வளர்ந்திருக்கிறத பார்க்க முடியுது. 2024 1175 கோடியா இருந்தது. 2026ல 2174 கோடியா வந்து அதிகரிச்சிருக்கு. டோட்டல் இன்கமும் அதிகரிச்சிருக்கிறதா பார்க்குறோம். 2024ல 1424 கோடி வந்து இப்ப வந்து 2089 கோடியா அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட்டும் வந்து நல்லாவே வந்து காட்டியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 86 கோடியா இருந்தது 160 கோடியா டபுள் ஆயிருக்கு 2 வருஷத்துல. EBITDA பார்த்தீங்கன்னா 145 கோடியில இருந்து 238 கோடியா வந்து அதிகரிச்சிருக்கு. இது எல்லாமே வந்து பாசிட்டிவா பார்க்கப்படுது. அதே நேரம் டோட்டல் பாரோவிங்கிறது 2024ல 40 கோடியா இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப வந்து பார்த்தீங்கன்னா
84 கோடி அதிகரிச்சிருக்கிறத இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு கண்ணு வச்சுக்கணும். கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டரை பொறுத்தவரையும் வந்து ROE, ROC எல்லாமே வந்து சூப்பரா இருக்குன்னே சொல்லலாம். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ROE வந்து 24%, ROC 25% இருக்கு. அதே நேரம் ROC வந்து 31லேருந்து 25% குறைஞ்சிருக்கிறத இங்க நம்ம நோட் பண்ணோம். டெப்ட் டு ஈக்விட்டி வந்து குறைச்சிருக்காங்க. 0.73லேருந்து 0.53 குறைஞ்சிருக்கு. IPOக்கு அப்புறம் இது இன்னும் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. வேல்யூவேஷனை பொறுத்தவரையும் வந்து EPS வந்து இப்ப வந்து ₹6.57 இருக்கு. அது வந்து போஸ்ட் IPOல வந்து ₹6.25 குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே போல வந்து PE பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து 12 இருக்கிறது போஸ்ட் IPOல 15 இருக்கலாம். ஆனா PE 15ங்கிறது ஒரு நல்ல வேல்யூ தான் அப்படின்னு சொல்லலாம். மார்க்கெட் சென்டிமெண்ட்டை பொறுத்தவரை ரொம்பவே புல்லிஷா இருக்கு. 80% இருக்கு. IPO அப்ளை பண்ற எல்லாருக்குமே வந்து ஒரு பாசிட்டிவான லிஸ்டிங் கிடைக்கிறனால இப்ப நிறைய பேர் IPO அப்ளை பண்ணியிருக்காங்க. அதனால வந்து மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து ரொம்பவே புல்லிஷா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். லிஸ்டிங் கெயினை பொறுத்தவரையும் இன்னைக்கு கிரே மார்க்கெட் பிரீமியமை பொறுத்தவரையும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 56% வந்து ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. கட் ஆஃப் பிரைஸ் ₹82 இருக்கு. லிஸ்டிங் பிரைஸ் வந்து ₹128 வரை இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்க ஒரு லாட்டுக்கு கிட்டத்தட்ட வந்து ₹8432 வரை இன்னைய தேதிக்கே வந்து ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே நேரம் வந்து இந்த கிரே மார்க்கெட் பிரீமியம்ங்கிறது மாறிட்டே இருக்கும். இந்த ப்ராஃபிட்ங்கிறது அதிகமாகலாம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. AI பிரிடிக்ஷனை வந்து லிஸ்டிங் பிரைஸ் ₹126 இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டுக்கு குறைஞ்சபட்சம் ₹8000 வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 50+ ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதா இன்றைய தேதியில நிலைமையா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல பல பயனுள்ள தகவலை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது பணப்பழகு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல இதே போல பல IPO வீடியோக்களை போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்களும் அதையும் பார்த்துருங்க. இதே போல ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.